திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இதற்கு பிறகு அதிமுகவில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று அவரே எதிர்பார்க்க மாட்டார். நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்களும் தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து சிந்தித்திருப்பார். அதை நோக்கித்தான் நகர்வார் என்று நான் கருதுகிறேன். அடுத்த கட்ட நகர்வுனா அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு அவர் யூஸ்வலி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுன்னு நீங்க நிறைய இடங்கள் பேசியிருக்கீங்க. அதனால அடுத்த கட்ட நகர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவரு இன்னொரு நான் என்ன சொல்றேன், அவர் அவ்வாறு பேசிய பிறகு அவர் கட்சியில் நீக்கப்படுகிறாரா அல்லது சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி அவரை இது பண்ண போகிறாரா? அவருக்கு இருக்கக்கூடிய அவர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிற அறிகுறி மாதிரி தெரியவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறுவது, நான் இன்று மாலை பயணத்தின் போது பதில் கூறுகிறேன் என்பது, அவர் என்ன பேசுகிறார் என்பதும் பார்க்க வேண்டும். இவர் என்ன பேசுகிறாரோ அதற்கும் சேர்த்து அவர் பதில் கூறக்கூடும் அல்லவா? இடைவெளி அதிகரிக்கும். திரு செங்கோட்டையன் அவர்கள் அநேகமாக 5ஆம் தேதி பேசுவதை பொறுத்து அவர் அதிமுகவில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதே நமக்கு தெரியும். வேற கட்சியெல்லாம் கூட கடுமையான குற்றச்சாட்டுகள் வைத்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கத்தான் செய்வார். நீக்கிய பிறகு அவர் மாற்று முடிவை எடுக்க வேண்டிய நிலையை நோக்கி நகர்வார். ஆகவே அவர் வேற கட்சி தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று இல்லையே, அவர் ஒரு இருக்கிற அமைப்புகளில் ஒன்றின் வாயிலாக அவரும் ஒரு கூட்டணியில் இணையலாம். சார், திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் உட்பட, அது செங்கோட்டையன் ஆகட்டும் அல்லது வேறு யாருமே ஆகட்டும், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. விஜயோடு செங்கோட்டையன் அவர்கள் போறதுக்கா? நிச்சயம். அதாவது அரசியலில் எதையுமே இவருடைய அனுபவம் என்ன? அவரு இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, அதற்காக திரு செங்கோட்டையன் அவர்களை போய் தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா? திரு விஜய் மாபெரும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர், ஈர்க்கப்பட்டவர். நீங்கள் சார் யதார்த்த நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் விஜய் கட்சி தலைமையை ஏற்பாரா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த கூட்டணிக்கு யார் தலைவரோ அவருடைய தலைமையில் போய் தான் இணைய வேண்டும். நான் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன், என் தலைமையில் நீங்கள் வாருங்கள் என்று கேட்க வாய்ப்பே இல்லை. ஆகவே இவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால், நான் ஒருவேளை ஈப்ஸ் அண்ட் பட்ஸ் வைத்து தான் புரிகிறேன், தள்ளப்பட்டால் அது அதிமுகவிற்கு கடும் இழப்பாக, சேதாரமாக முடியும். ஏனென்றால் இந்த 3-4 பேரை பார்த்து there may be others follow suit.